புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, இதனுடைய ஆரம்ப கட்ட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மருத்துவர்கிட்ட ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இன்றைய டாக்டர் ஆன் கால் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த சிறுநீரக செயலிழப்பு, இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அது ஹெல்த்தியாக இருக்கும்போது பலருக்கும் தெரிவதே இல்லை. அதில் ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை சம்டைம் வந்து நீங்கள் கிட்னி டயாலிசிஸ் வரைக்கும் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதுல பிரயோஜனமும் இல்லை. இந்த ஹெல்த்தியான கிட்னி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இதனுடைய ஆரம்ப கட்ட நிலை எப்படி வந்து இருக்கும் டாக்டர்? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா, டயாலிசிஸ்க்கு போகிற லெவலுக்கு இல்லை எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி கட்ட நிலையில் அந்த மாதிரி போகிற நேரத்தில் தான் பல பேருக்கு தெரியுது. ஈவன் ஒரு கிரியாட்டினின் 8-9 இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கூட கால்களில் வீக்கம் இருக்கிறதில்ல, முகத்தில் வீக்கம் இருக்கிறதில்ல, யூரின் கூட நுரையா போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஹீமோக்ளோபின் வந்து குறைய ஆரம்பிக்கும், மூச்சு விடுவதில் சிரமம் வரும். ஸோ இப்படி வேறு ஏதாவது காரணத்திற்காக மருத்துவர்களை போய் பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த கிட்னி ஃபெயிலியரை வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கிட்னி டேமேஜ், ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி நம்ம இது பண்ணோம். அந்த கிட்னி டேமேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூட இருக்கலாம், எண்ட் ஸ்டேஜ்லேயும் இருக்கலாம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் இருக்கலாம். பட் கிட்னி டேமேஜ் ஆகும் பொழுதே கிட்னி ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கிட்னி டேமேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக ஃபுல்லாக கிட்னி ஃபெயிலியரும் வரும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர்றதும் வரும். அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிட்னி டேமேஜில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்களில் வீக்கம், நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு கால்களில் வீக்கம் வரும், முகத்தில் வீக்கம் வரும், நுரை போன்று இருக்கும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. குறிப்பாக நம்மளும் என்னென்னா ஒரு ஜென்ரல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிரியாட்டினின் பார்ப்போம், சரி, இல்லை கொஞ்சம் ரேராக யூரின் ரொட்டீன் பார்ப்போம். யூரின் ரொட்டீனில் என்னென்னா யூரின் ப்ரோட்டீன் தான் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்ப கால ஸ்டேஜில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோட்டீன்லேயே ரொம்ப சின்ன லெவல், அதாவது மைல்டாகவே நமக்கு கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மைக்ரோ ஆல்புமின், ஆல்புமின் இல்லாமல் மைக்ரோ ஆல்புமின் அப்படிங்கக்கூடிய ஒரு வகை புரதம் இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரிங் யூனிட்ஸ், வடிகட்டக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கடன்கள், அது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மைக்ரோ ஆல்புமின் வர ஆரம்பிச்சிடும் யூரினில். யூஸ்வலாக வந்து என்னென்னா அதுக்காக இது இல்லாமையே இருக்குன்னா நம்ம உடம்பு கழிவுகள் வெளியேறக்கூடிய வழி தான். ஸோ அப்போ அதுவும் ஒரு சின்ன செல் தான், டேமேஜ் ஆகலாம். ஆனால் எந்த லெவலில் டேமேஜ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஓகே. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை தண்ணி குடிக்காமல், இல்லை அதிகமாக யூரின் போய் டீஹைட்ரேஷன் ஆகியிருக்காங்க, ஃபீவர், இந்த மாதிரி தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 30ங்கிறது 60, 70 அப்படின்னு. ஆனால் மோர் தேன் 4 times, அதாவது ஒரு 120, 140, 100க்கு மேலே போனாலே வந்து நம்ம விழித்து கொள்ளணும், சரி இல்லை இது வந்து குவைட் நார்மல் கிடையாது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்தாலே நம்மளோட கிட்னி மைல்டாக டேமேஜ் ஆகும். ஏன்னா இதை யாருமே பார்க்குறது கிடையாது. பொதுவாக இதை மட்டும் பார்த்துட்டு நான் நல்லா தான் இருந்தது என்னோட கிட்னி, திடீர்னு ஒரு நாளில் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 மாதிரி காலத்தில் சீக்கிரம் நம்ம வந்து அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ரிப்பேரை வந்து சரி செய்து கொள்ளலாம். ஸோ அப்போ இதில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முதல் நிலையாக வந்து சர்க்கரை நோயாளிகள். ஸோ சர்க்கரை நோயாளிகளும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறப்போ ஒன்று யூரின் ப்ரோட்டீன் பார்க்குறது, இல்லை கிரியாட்டினின் பார்க்குறது. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிரியாட்டினின் 0.8 தான் இருக்கும், ஆனால் அவங்களோட இஜிஎஃப்ஆர் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம அந்த இஜிஎஃப்ஆரும் பார்க்குறது கிடையாது. ஆக்சுவலாக இஜிஎஃப்ஆருங்கிறது நம்ம ஏஜ், நம்மளோட பிளட் யூரியா, நைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் ஃபார்முலாவில் அது ஃப்ரேம் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ அது வந்து நமக்கு கரெக்டாக இது பண்ணும். ஒரு 90க்கு கீழே குறைஞ்சிருச்சுனாலே நம்ம விழித்து கொள்ளணும். 90-60ங்கிறப்பையும் நம்ம விழித்து கொள்ளணும். 60க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம லிவர் வந்து ரீனல் ஃபெயிலியருக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதை பார்க்குறதில்ல. பட் அதை விட நமக்கு சீக்கிரம் தெரிகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரின் மைக்ரோ ஆல்புமின். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கிறது கிடையாது. எந்த மாதிரி தவறுகள்னால் யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம்,
15 வருடங்கள் இருக்கு, 20 வருடங்கள் சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் HbA1c பற்றி அவேர்னஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அதில் 6.5க்கு மேலே போயிட்டாலே நம்ம ரத்த நாளத்தில் வந்து ரத்த ஓட்டத்தில் அதிகமாக சர்க்கரை லெவல் வந்து இருக்குது, சீராக இருக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிக சர்க்கரையோடு போகக்கூடிய அந்த ரத்த நாளம் இருக்கும் பொழுது கிட்னிக்கு போகக்கூடிய ஆர்டரி வந்து பாதிப்படையும். ஸோ அப்போ அவங்களுக்கு கிட்னி டேமேஜ், கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸ், ஸோ பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. பிபி பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, டாக்டர்ஸ் ஒரு தடவை பிபி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இவர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை நான் இந்த ஏதோ டென்ஷனில் இருந்தேன், நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு எல்லாமே இருக்கும். ஸோ அதை தூக்கி காரணமாக வச்சுட்டு அதனால தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, மாத்திரை போட்டோம் ஒரு வாரம் செக் பண்ணி பார்க்குறது, நார்மலாக இருக்குது விட்டுறது. சரி, உணவு முறையோ வாழ்வியல் முறையோ மாற்றம் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்னாகும்னா ரத்த ஓட்டம் சீராயெல்லாம் போகும். அப்போ கிட்னிக்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சீராய் இல்லை அப்படின்னா அவர்களுக்கும் இந்த ரீனல் டேமேஜ் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இதே இல்லாமல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது, நமக்கு பாதிப்புகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. இது இல்லாமல் எந்த வயது பாரபட்சமும் இல்லாமல் இருக்கக்கூடியது என்னன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது, நமக்கு இருக்கான்னு தெரியாது, அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அந்த SLEன்னு சொல்லுவாங்க, அதில் இல்லை நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்லாம் வருது அப்படின்னா குறிப்பாக குழந்தைகளுக்கு என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே யூரின் மைக்ரோ ஆல்பமின் பார்க்கணும். ஓகே. அதே மாதிரி ஃபேமிலி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா வெறும் யூரின் புரோட்டீன் அப்படி பார்க்காம EGFR எப்படி இருக்குது, கிரியாட்டனின் எப்படி இருக்குது, அதே மாதிரி மைக்ரோ ஆல்பமின், அதற்கெல்லாம் முன்னாடி மைக்ரோ ஆல்பமின். ஸோ எந்த டெஸ்ட் பார்க்குறோமோ இல்லையோ மைக்ரோ ஆல்பமின் அவர்களுக்கு வந்து பார்க்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் சில மருந்துகள், நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுப்போம், NSAIDன்னு சொல்லுவாங்க, நிறைய இந்த பேராசிட்டமால் மருந்துகள் மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்மளா இஷ்டத்துக்கு எடுக்கிறது. ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கும் பொழுதும் நமக்கு கல்லீரல் பாதிப்படைந்து அதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம். ஸோ ஏதோ ஒரு க்ரானிக்காக ஒரு எயில்மெண்ட் ஒரு விஷயத்துக்கு நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா அது எடுத்து ஒரு 20 days கழிச்சு நம்மளே ஒரு யூரின் மைக்ரோ ஆல்பமின் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ், அதே மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு முன்னாடி இருந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி மருந்துகள் எடுத்தார்களா, இவர்கள்லாம் பார்த்துட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மருந்துகள் தேவையில்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர், எண்ட் ஸ்டேஜ், டயாலிசிஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அது வந்து ஒரு முடிவு கட்டம் கிடையாது. ஏன்னா அது பண்ணாலும் தொடர்ந்து இது பண்ணி கடைசியில் வேற ஒரு பிரச்சனையில தான் போய்விடும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த யூரின் மைக்ரோ ஆல்பமின் இந்த நபர்கள்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் வராமல் நம்ம தடுத்துடலாம். நிச்சயமா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. டாக்டர் வணக்கம், உங்க பேரு? பஞ்சவர்ணா. எந்த ஊர்ல இருந்துமா? சிவகாசி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்னம்மா? வயசு 50 ஆகுது. சரி, உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வயசு 50 ஆகுது, பஞ்சவர்ணா. சொல்லுங்கம்மா. மூளை கணக்கா வலிக்குது. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 2-3 மாசமாவே இருக்குது. ஆனா உட்காரவே முடியல, இப்ப ரொம்ப வலிக்குது. ரைட் கையில, வலது கையில வலி எடுக்கு. வலது கையில எங்க வலி எடுக்குது? அந்த இதுல வளைவுல, முட்டியில. ஓ சரி, எல்போ ஜாயிண்ட்ல வலி எடுக்குது. ஆனா வீக்கம்லாம் ஏற்படுறது கிடையாதுல்ல? வீக்கம் தான் இல்லம்மா, அந்த வலி மட்டும் இருக்குது. இது ஒரு செம்பு தண்ணி, வாளி தண்ணி கூட தூக்க முடியல. கழுத்து வலி இருக்கா? கழுத்துல வலி இல்ல, அப்படி தொங்க விட்டா தான் வலிக்குது. சரி, ஓகே. இப்போ நீங்க ஆசன வாயில, அதாவது மூளை வலி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அங்க வலி மட்டும்தான் இருக்கா, இல்ல உங்களுக்கு அங்க ரத்த கசிவு ஏற்படுறது, இல்ல ஏதாவது முட்டு மாதிரி தென்படுதா? ஒண்ணுமே தெரியலம்மா. வெளியே வரையில வலி எடுக்குது. இப்ப வந்து சும்மா சாதாரணமா உட்காரையில வலிக்குது. சாதாரண உட்காரப்ப அந்த இடத்துல தான் வலிக்குது, இடுப்பு பகுதியில வலி இல்ல? அதெல்லாம் எங்கேயுமே வலி. வேற எதற்காவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? தைராய்டுக்கு போடுறேம்மா. ஓகே. தைராய்டு கடைசியா பார்த்தப்ப எவ்வளவு இருந்தது? அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பார்த்து 2-3 வருஷம் ஆக போகுது. அது பிறகு பார்க்கல. மருத்துவரை போய் அடிக்கடி பாக்குறீங்களா, அந்த தைராய்டுக்குரிய மருத்துவரை? இல்லையே, பார்க்கல.
ஆனா அந்த 3 வருடமா ஒரே மாத்திரையை தான் எடுத்துட்டு இருக்கீங்க. 50 கிராம் மாத்திரை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா காலையில எந்திரிச்சோடனே டாய்லெட் போயிருதா, மலம் போயிடுதா? போவேன். இப்ப அடிக்கடி 2 தடவை 3 தடவை போய்கிட்டு இருந்தேன். இப்ப ஒரு தடவை தான் போக முடியுது. ஆனா வலி அதிகமா இருக்கு. தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் இல்லம்மா, அவ்வளவா. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நான் சொல்றேன். ஆக்சுவலாக அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆசனவாய் பகுதிகளில் வலி இருக்குது, பெயின் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீடிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பலமுறை நம்ம இதுலேயே நேரலையிலே நம்ம சொல்லியிருக்கோம். முக்கியமாக இந்த ஆசனவாய் பிரச்சனை, மூலம் பிரச்சனை யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹைப்போதைராய்டு நோயாளிகளுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு தைராய்டு வருது, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சிம்டமாக குறிகுணமாக இருக்கிறது ஒன்று மோஷன் போகிறப்ப ப்ளீடிங் வர்றது, ஆசன வாயில் வலிகள் இருக்குது. ஸோ அம்மா சொல்கிறாங்க 3 வருட காலமாக மருத்துவரை பார்க்காம ஒரே மருந்துகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அந்த தைராய்டு நம்ம மாத்திரை போடுறது என்ன அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான். கண்டிப்பாக நம்மளுடைய தேவை, தைராய்டு ஹார்மோனோட தேவை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை, பெரிய செல்லிருந்து பெரிய ஆர்கன்லேருந்து சின்ன செல் வரை எல்லாவற்றிற்கும் ரொம்ப முக்கியமானது. அதை இந்த மாத்திரை போட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியுமானா முடியவே முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம பிளட்ல பார்க்குறது தான். இது இல்லாமல் நமக்கு வேற ஏதாவது காரணங்கள், நமக்கு தூக்கம் சரியில்லை, இல்லை மன அழுத்தமாக இருந்தோம், உணவு முறை சீராக இல்லாமல் இருக்குது, நார்ச்சத்துக்கள் அவ்வளவா இல்லாமல், ப்ரோபயோட்டிக்ஸ் உள்ள உணவுகள் அவ்வளவா இல்லாமல், கல்லீரல் பலகீனமாகிற மாதிரி உணவு முறையோ வாழ்வியல் முறையோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கே அட்ஜஸ்ட்ங்கிறது என்னென்னா T3 T4 ஹார்மோன் தான் தைராய்டு ஹார்மோன். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தன்னை மாற்றிக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த ஹைப்போதைராய்டில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹார்மோன் கீழே போகும், அதை புஷ் பண்ணி கொண்டு வர ஒரு ப்ரெஷர் போடணும்ல, அப்போ இந்த TSH ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது கால நேரத்துக்கு ஒரு நாளைக்கே மாறும். காலையில் யூஸ்வலாக நார்மலாக தேவைக்கு இருக்கும், மாலை பொழுதெல்லாம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆகும். ஸோ டைம்க்கு ஏற்றாப்புல ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு டைம்க்கு ஏற்றாப்புலே ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது ஸோ நம்மளோட உடல் இது எல்லாவற்றுக்கும் காலத்திற்கு நிறைய மாறுபாடு இருக்கும். நம்ம ஒரே மாத்திரையை போட்டுட்டு இருந்தோம்னா அந்த தேவைக்கு ஈடு கொடுக்க முடியாது, அது சரி இருக்காது. ஸோ அம்மா என்னென்னா இப்போ தைராய்டு லெவலில் செக் பண்ணி மாத்திரையோட டோஸை மாற்றணும். இப்போ மோஷன் போகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனாலங்க நீங்கள் தினமும் இரவு என்ன பண்ணுங்கள், திரிபலா சூரணம்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், யார் வேணுமா அது சாப்பிடலாம். ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1½ ஸ்பூன் 1/2 டம்ளர் வெந்நீரில் கலந்து தினமும் இரவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், பிடி கருணை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிடி கருணை, அதை தோலை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு அதோட மஞ்சள் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே குளிர்ச்சி ஸோ போட்டு நல்லா நம்ம உருளைக்கிழங்கு பிட்டவியல் செய்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரி செஞ்சு மதிய உணவோடு எடுத்துக்கோங்க. துத்தி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த துத்தி கீரையை நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு ஆமணக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு வதக்கிட்டு நல்லா அப்படியே அரைச்சி உருண்டை பிடித்து காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, 3 வேளையும் உணவுக்கு பின் எடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசனவாயில் புடைத்து கொண்டுள்ள அந்த இரத்த நாளத்தை சீர் செய்யும், வலி வேதனை குறையும். நீங்கள் மருந்து டோஸை சரி பண்ணிங்கன்னா தான் எல்லாம் சரியாகும். நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் அம்பிகா. சரிம்மா, திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? வயது 34. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோங்க. வணக்கம் அம்பிகா, சொல்லுங்கப்பா, என்ன சந்தேகம்? எனக்கு அடினோமயாசிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. லேப்ரோஸ்கோபி மூலமா ஆபரேஷன் பண்ணாங்க. இது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க லேப்ரோஸ்கோபி மூலமா? அந்த இது அடினோமயாசிஸ் க்ளீன் பண்ணாங்க. இல்ல திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 34 வயசு ஆச்சு. பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. திருமணமாகி எவ்வளவு வருட காலம் ஆகுது? 3-4 வருஷமா இருக்கு. சரி, ஓகே. அது ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க. அடினோமயோசிஸா எண்டோமெட்ரியோசிஸா என்ன சொன்னாங்க? அடினோமயாசிஸ். ஓகே. ஆபரேஷன் பண்ணிட்டு இப்போ 5 மாசம் ஆகுது. ஓகே. ட்ரீட்மெண்ட் தான் இருந்தோம். இப்போ ஒரு டேட் ஆயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு இது கருமுட்டலை எடுத்து வெடிச்சது அப்புறம் எக் சீனா இருக்கு வயிறு வலி. எக்
எக்கெல்லாம் வெடிச்சிட்டு பின்னாடி ஒரு 15 days ஆயிட்டு பின்னாடி ஆ வயிறு வந்து நிறைய ஹெவியா வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஓகே 15th டே உங்களுக்கு இடுப்பு அந்த எக் வெடிச்ச உடனே உங்களுக்கு பயங்கரமா இடுப்பு வலிக்குது. இடுப்பு வலி, வயிறு வலி ரொம்ப பெயினா இருக்கு. அப்பவும் திரும்ப டேட் ஆகுறது வரைக்கும் வயிறு வலி வருது. ஓகே அதுதான் நிறைய வயிறு வலி தாங்கவே முடியல. அம்மா இப்போ நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட்ல இப்போ இருந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? இருக்கிறோம். ஸோ குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? ஐயுஐ சொல்லியிருக்காங்களா, ஐவிஎஃப் சொல்லியிருக்காங்களா, இல்லை நேச்சுரலாகவே இந்த கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்களா? எப்படி ட்ரீட்மெண்ட் போகுது உங்களுக்கு? ஐவிஎஃப் வந்து சொன்னாங்க. ஓகே ஐவிஎஃப் சொல்லிட்டு இப்போ 2 மாசமா வந்து கரு தங்குற இடத்துல நீர் கோத்துட்டு இருக்கு. ஓகே அதனால வலி வருதுன்னு சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு காப்பர் வந்து இப்ப ஒரு 10 நாள் ஆகுது போட்டாங்க. அந்த லூப் வந்து போட்டா கொஞ்சம் இதாகும்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஓகே அதுக்கு போன மாசமும் ஒரு 15 days கழிச்சு வயிறு வலி, இந்த மாசமும் 15 days கழிச்சு வயிறு வலி வருது நிறைய. ஆக்சுவலாக இந்த இப்போ உங்களுக்கு லூப் போட்டிருக்கிறது வந்து இந்த வயிறு வலிக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் லூப் போட்டிருக்காங்க அப்படிதானே? போட்டிருக்காங்க. ஓகேம்மா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ ஹார்மோன் வந்து உங்களுக்கு அடினோமயோசிஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 14வது நாள் கருமுட்டை வெடிச்சது பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்து வெடிச்சதா இல்லை ஊசி போட்டு அந்த மாதிரி கருமுட்டை வளர்றதுக்கு மருந்து கொடுத்தாங்களா? இல்ல கருமுட்டை வெடிக்கிறதுக்கெல்லாம் மருந்து கொடுக்கல, அதே நார்மல். சரி அந்த கருமுட்டை வெடிக்கிற அன்னைக்கு உங்கள் கருப்பை அகப்படலம் எவ்வளோ இருந்தது? அது தெரியல. சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பாக நான் விளக்கம் தரேன். ஆக்சுவலாக வந்து இந்த சகோதரி அவங்களுக்கே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து முழுமையாக சொல்லப்படலையா இல்லை தெரியலையா புரிந்து கொள்ளலையா என்ன அப்படின்னு தெரியல. அடினோமயோசிஸ் இருந்தது அப்படிங்கிறாங்க. அடினோமயோசிஸ்க்கு வந்து ஃபைப்ராய்டு அப்படின்னா அதை சர்ஜரி பண்ணி மயோமெக்டமி அப்படின்னு எடுப்பாங்க. அடினோமயோசிஸ் அப்படிங்கிறது கருப்பை அந்த சுவருக்குள்ளே வந்து புதைந்து போயிருக்குது. ஸோ அதை சர்ஜரி பண்ணி லேப்ரோஸ்கோபி பண்ணி இது பண்ண மாட்டாங்க. ஒருவேளை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஓகே பட் அது நமக்கு சரியாக டீட்டெயில்ஸ் வந்து சகோதரிக்கும் தெரியல, நமக்கும் கிடைக்கப்பெறல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஐவிஎஃப்காக எதிர்நோக்கி இருக்காங்க, ஆனால் வந்து எந்த மெடிசன்ஸும் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஆன் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னாலே கருமுட்டை வளர்ச்சிக்கு இதற்காக இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கரு அமர்ற இடத்துல வந்து உங்களுக்கு நீர் கோர்த்துருக்கு அப்படின்றாங்க. அது என்ன காமிக்குது அப்படின்னா எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னா. யூஸ்வலாக இந்த கருமுட்டை வளருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வளரக்கூடியதப்போ நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் வளர்ச்சிக்கு வராமல், அதாவது ஒரு 2.4 சென்டிமீட்டர் வரணும். ஸோ அந்த 2.4 சென்டிமீட்டர் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் ஆனால் அந்த 14வது நாட்களில் வந்து இருக்கணும். அந்த நேரத்தில் இந்த கருப்பை அகப்படலமும் ஒரு 9 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இருக்கணும். ஸோ அப்போ தான் விந்தோட சேர்ந்தாலும் அந்த கருவுற்றது வந்து அந்த கருப்பையில் வந்து அமரும். ஸோ இதில் என்ன குறைபாடு, இதில் வந்து இப்போ நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே சம்திங் ஏதோ இன்ஃப்ளமேஷன் ஆகுது, கருப்பை அகப்படலும் சரியாக ஷெட் அவுட் ஆக மாட்டேங்குது, முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு. அதனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியாக இன்னமும் அடினோமயோசிஸ் இருந்தது அப்படின்னாலே இந்த பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கும், ஓவலேஷன் டயத்தில் வந்து பெயின் வந்து இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்னதுன்னா மாத்திரைகளாக ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதை கம்மி பண்ணுறதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் மாத்திரையாக கொடுக்கணும். பட் இன்றைக்கி இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லூப் மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அது வந்து உள்ளே வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது ஆக்சுவலாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. சரி, ஆனால் இந்த ஈஸ்ட்ரோஜனை கம்மி பண்ணுறதுக்கு இது பண்ணால் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதனால சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போகும், அதே மாதிரி ஸ்பாட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இதனால வந்து வைக்கிறதுனால பெயின்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. பீரியட்ஸ் அப்போ பெயின் இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் வராமல் இருக்கும், பெயின் வராமல் இருக்கும். பட் இந்த ஓவலேஷன் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த சகோதரிக்கு வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரலாக ஹார்மோனை வந்து சரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் சில டீட்டெயில்ஸ் சரியாக தெரியாததுனால அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பார்க்கட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் ஆனந்தராஜ். எந்த ஊர்லேருந்து? ஆனந்தராஜுங்க மேடம், பொள்ளாச்சிலேருந்து பேசுகிறேங்க மேடம். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு வேண்டிய கேட்குறேங்க. 54 வயசுங்க மேடம். பேசுங்க டாக்டர் கிட்ட.
வணக்கம் சார். மேடம் வணக்கங்க மேடம். ஆனந்தராஜுங்க, பொள்ளாச்சில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மேடம் பிரஷர் எனக்கு வந்தது இல்லைங்க மேடம். ஓகே. இப்போ டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு தலை சுத்தல் மாதிரி இருந்துச்சுங்க. ஓகே. உடனே நான் பக்கத்துல மெடிக்கல் இருந்து போய் செக் பண்ணேன், 170 ஓகே. பக்கத்துல அப்புறம் டாக்டர் இருந்தாங்க, அவங்க போய் பார்க்க அதுக்குள்ளே பார்க்கும்போது 10% ஏறிடுச்சுங்க. 170 வந்துருச்சுங்க மேடம். அப்புறம் நான் பொள்ளாச்சி வந்து அப்புறம் டாக்டர் மேல 170 இருந்தது, கீழே எவ்வளவு இருந்தது? அது சரிங்களா மேடம்? சரி, ஓகே. அப்புறம் வந்துட்டுங்க. அப்புறம் அடுத்த நாள் ப்ராப்பரா வந்து டாக்டர்கிட்ட பார்த்தங்க, 180 இருந்துச்சுங்க மேடம். ஓகே. அப்புறம் இவ்வளவு தூரம் வரக்கூடாதுன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்கோ பார்த்தாங்க. ஓகே. அப்புறம் இசிஜி பார்த்தாங்க. ஓகே. இசிஜில கண்ணா பின்னாடி இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்புறம் பிளட்ல வந்து பார்த்துட்டு பிளட்ல கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னாங்க மேடம். இப்ப எல்லாம் மாத்திரை வந்து உங்களுக்கு வெரிட்டன் ஓடி 25 கொடுத்தாங்க, கொலஸ்ட்ரால் இருந்தது, இல்லை 4-5 வரைக்கும் இது கொடுத்துருந்தாங்க. ஒரு வாரம் சாப்பிட்டுமோ உங்களுக்கு சாப்பிட்ட பின்னாடி தலை பயங்கரமா பாரம் இருக்கு, எரிச்சலா இருக்கு மேடம். ஓகே. தலை சுத்து ஒரு லெஃப்ட் சைடுல பயங்கரமா இருக்குங்க. திடீர்னு அந்த படபடப்பு வந்துருதுங்க. திருப்பி போய் மருத்துவரை போய் பாத்தீங்களா? இல்ல நான் இன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்தேங்க. இப்ப எவ்வளவு இருக்கு பிபி? மாத்திரை இதெல்லாம் போடும்பொழுது உங்க பிபி எவ்வளவு இருக்கு? பிபி ஃபர்ஸ்ட் வந்து இப்ப அதுக்கு முன்னாடி செக்அப் பண்ணல, இப்ப ரீசனா செக் பண்ண 140 தான் இருந்ததுங்க. கீழே வந்து 140 இருந்ததுங்க. இப்ப பாத்துட்டு தான் வந்தேங்க. ஆனா தலை பயங்கரமா பாரமா இருக்கு, எரிச்சலா இருக்குங்க, மேல மண்டைய கட்டுங்க மேடம். தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் மோசங்க, அதெல்லாம் ஒண்ணும் நோ ப்ராப்ளம், நல்லா இருக்குங்க மேடம். ஓகே. சரி, இந்த பிபி ஃபர்ஸ்ட் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ தலைவலி வந்தது, போய் பிபி பார்த்தோம்னு சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி எப்ப பிபி பாத்தீங்க? அது 1 வருஷத்துக்கு முன்னாடிங்க மேடம். 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப எவ்வளவு இருந்தது? அப்ப வந்து நார்மலா தான் இருந்ததுங்க மேடம். ஓகே. ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணிச்சு, ஒரு கட்டியாட்டு இருந்து. அப்ப பாக்கும்போது நார்மலா தான் இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். ஆனா இப்ப இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்ட பின்னாடிதான் தலைவலி ரொம்பவே ஆகுதுங்க மேடம். மன உளைச்சலா இருக்கு. இல்ல சகோதரர், ஃபர்ஸ்ட் மன உளைச்சல் வச்சுக்காதீங்க. பிபி அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது. அதே மாதிரி அது நம்ம அஜாக்கிரதையாவும் இருக்க கூடாது. பிபிக்கு லைஃப் லாங்கா மெடிசின்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க பிபியை கண்ட்ரோலா வச்சுக்கலனா தான் மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நார்மலா பீரியாடிக்கா செக் பண்ணி, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா பீரியாடிக்கா செக் பண்ணி உணவு முறை இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா பிபி குறைய குறைய உங்க மருத்துவர்கள் மருந்தோட டோஸை குறைப்பாங்க. அப்படியே நம்ம மாத்திரையிலேருந்து வெளியே வரலாம். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பிபி வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்னென்னா ரத்த ஓட்டம் சில உறுப்புகளுக்கு வந்து போகாமல் இருக்கும். அப்போ வந்து பாதிப்புகள் வந்து அடையும். இப்போ நீங்கள் பிபி மாத்திரை போட்டப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் போகும். அது திடீர்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் இருக்கிறது உங்களுக்கு தலைவலி, எரிச்சல் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை அஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிபிலேயே நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய வகைப்பட்ட மருந்துகள் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டில் வேலை செய்கிறது, ரத்த நாளங்களில் வேலை செய்கிறது, சிறுநீரகத்தில் வேலை செய்கிறதுன்னு இப்படி பல தரப்பட்ட மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மருந்துகள் சரியாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் உங்கள் மருத்துவரிடம் சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்ஸை சொல்லுங்கள், மருந்து மாத்திரைகளை மாற்றி தருவாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நான் ஜெர்மினா பேசுகிறேன். எந்த ஊர்ல இருந்துமா? திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 45 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு 2 வருஷமா தைராய்டு பிரச்சனை இருக்குங்க. ஓகே. அப்ப பீரியட்ஸ் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. ஓகே. 1 வருஷமா கொஞ்சம் கண்ட்ரோலா ஆயிடுச்சு. ஆனா மோஷன் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அடிக்கடி வயிறு வலிக்குது, ரொம்ப அதிகமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு போறதுக்கு. மோஷன் போக கஷ்டமா இருக்கு, ஆனா அடிக்கடி போகுதா? ஆமா, அடிக்கடி போகல. 4 நாளைக்கு ஒரு தடவை 5 days போகுது. ஓகே. இது மாதிரி எவ்வளவு காலமா இருக்கு? இப்ப 3 மாசம் இருக்கு. 3 மாதமா இருக்கு. ஸோ 2 வருடமா தைராய்டு இருக்கு அப்படின்னீங்க. தைராய்டு கடைசியா வந்து பார்க்கும் பொழுது TSH லெவல் எவ்வளவு இருந்தது? அது நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எவ்வளவு இருந்தது? எவ்வளவு இருந்துச்சுன்னா சொல்ல தெரியல. சரி, நார்மலா இருக்குமா? ஓகே. இப்போ மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, மாத்திரை போட்டு. தைராய்டை தவிர வேற எதுக்கும் இப்போ பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? இப்ப பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, பிரச்சனை கிடையாது. அது ஓகே. ஆனா இந்த பீரியட்ஸ் ஹெவி ப்ளீடிங் இருக்கும்போது தான் உங்களுக்கு தைராய்டு இருப்பது தெரிய வந்தது. ஆமா, அதிகமா போகும்போது. ஓகே. நான் முன்னாடி ஒரு சகோதரருக்கு சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா, எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தைராய்டுக்கு நம்ம மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அவ்வளோதான், நான் தைராய்டுக்கு மாத்திரை போடுறேன் எல்லாமே அதுவே சரியாயிடும் அப்படிங்கிறது அது கிடையாது. தைராய்டு ஹார்மோன்
நம்ம தோல் நல்லா இருக்க ரொம்ப முக்கியம், முடி நல்லா இருக்க ரொம்ப முக்கியம், எலும்புகள் நல்லா இருக்க ரொம்ப முக்கியம், நம்ம ஹார்ட்டு, கிட்னி, ஸோ இந்த மாதிரி எல்லா உறுப்புகளும், குறிப்பாக கர்ப்பப்பை, சினைப்பை, இது எல்லாவற்றிற்கும் ரொம்ப முக்கியம். இதற்கெல்லாம் மேலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்திற்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாண்டில் சுரந்தாலும் அது நிறைய மாறுறதுன்னெலாம் இருக்குது, கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா கல்லீரலும் கிட்னியும் நல்லா வந்து வேலை செய்யணும். அப்போ கல்லீரல் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரித உணவுகள்லாம் நிறைய எடுக்கக்கூடாது, மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது, தூக்கம் வந்து நல்லா இருக்கணும், நார்ச்சத்துள்ள உணவு இருக்கணும். ஒரு நாளைக்கு உங்கள் உணவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப்பு 4 கப்பு காய்கறிகள், ஒரு 3 கப் பழங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு 28 கிராம் வந்து நமக்கு வந்து நார்ச்சத்து தேவைன்னா இவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அதேமாதிரி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு ப்ரோபயோட்டிக் எடுக்கணும். அந்த ப்ரோபயோட்டிக் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தயிரோ மோரோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது தான் கல்லீரல் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளும் நிறைய பேர் எப்படி தைராய்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி வருவாங்கன்னா இந்த மாதிரி வாழ்வியல் முறைகள் ஃபாலோ பண்ணுறதுனால தான் ரிவர்ஸ் பண்ணி வருவாங்க. நாளுக்கு நாள் அந்த இது லெவல் நார்மலாகும், டாக்டர் வந்து மருந்தோட டோஸை கம்மி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன அப்படின்னா மருந்து வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நம்ம வந்து வந்துடுவோம். ஸோ அது இல்லாமல் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் போதுமான நார்ச்சத்து எடுக்கிறது கிடையாது, ப்ரோபயோட்டிக் எடுக்கிறது கிடையாது, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் சீர் பண்ணும்பொழுது அது சீராகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா நல்லா அந்த ஒரு 4 கப்பு காய்கறி இல்லைன்னா பழங்கள், ஒரு 3 கப் எல்லாமே சேர்த்து ஒரு 7 கப் டெய்லி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டம்ளர் மோர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நாளே உங்கள் செரிமானம் நல்லா இருக்கும், மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் குறைந்தாலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு நார்மல் ஆகும். ஸோ நமது மருத்துவமனையில் கூட வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தைராய்டுக்கு வருவாங்க. இதற்கு முன்னாடி மாத்திரை எடுக்காதவங்க, அவங்க டிஎஸ்ஹெச் லெவல் ஒரு 7, 8 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெறும் என்ன அப்படின்னா கழிவு நீக்க சிகிச்சை கொடுத்துட்டு இந்த மலச்சிக்கலில் வந்து இது பண்ணுற மாதிரி வெறும் ஒரு மருந்து மட்டும் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அடுத்த ஒரு 2 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் நல்லா போகும், வெயிட் குறையும். அதே மாதிரி என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த தைராய்டும் நம்மளும் மருந்து கொடுக்கறது கிடையாது, இந்த கழிவு நீக்கத்திலேயே வந்து என்னென்னா அவங்க தைராய்டு லெவலும் நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, முடிந்தளவு இந்த மாதிரி உணவு முறையும் வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க 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 உங்கள் பேர்? கடலூர்ல இருந்து கவிதா மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 38 ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கம் கவிதா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். மேம் இப்போ ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். எங்க கழுத்து பகுதியிலையா இடுப்பு பகுதியிலையா? இடுப்பு பகுதியில மேடம். ஓகே, ஹலோ சொல்லுங்கப்பா, என்ன சந்தேகம் அதுல? மேம் அது வந்து சரியாகுமா? இப்போ 8 மாசமா இருக்கு. ஓகே. அது ஒரு காலில் மட்டும் மருத்து போயிருக்கு, மருத்து சரியாக மாட்டேது. ஓகே, வயது என்ன சொன்னீங்க? 38 வயதா இருக்குது. ஆமாம் மேடம். உடல் பருமனா இருக்கீங்களா இல்லை நார்மல் தேகமா மெலிந்த தேகமா? இல்லை நார்மலாக தான் மேம் இருக்கும். எவ்வளோ இருக்கீங்க வெயிட்? 59 இருக்கு மேடம். ஓகே, எதுக்காவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்களா? இல்லை மேம், டெலிவரிக்கு தான் பண்ணியிருக்கேன் மேம், வேற எதுவும் இல்லை. சிசேரியன் பண்ணியிருக்கீங்களா ஃபேமிலி பிளானிங்கா? சிசேரியன் தான் மேம். ஓகே, எத்தனை சிசேரியன்? 2 சிசேரியன் மேம், ஃபேமிலி பிளானிங் சேர்த்து பண்ணிட்டேன் மேம். ஓகே, வேறு எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? இல்லை மேம், இதுக்காக மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ. வேறு ஏதாவது வேலைகள் தொழில் ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை மேடம், ஹவுஸ் ஒய்ஃப் தான். மிஷினில் இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது? இல்லை மேம். ஓகே, இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா அந்த டிஸ்க் பெல்ட் சரியாகுமா அப்படின்னு. ஆமாம் மேம். ஓகே, நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம மூளையிலேருந்து நரம்புகள் வந்து என்ன அப்படின்னா உடல் முழுவதும் வரும், ஒரு வயர் மாதிரி வரும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இது வெளியில் எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ரவுண்டாக ஒரு குருத்தெலும்புகள் மாதிரி இருக்கும், எலும்புகள் இருக்கும், வேர்ட்டிப்ராஸ் இருக்கும். அடுத்து அந்த ஒரு வேர்ட்டிப்ராவும் இன்னொரு வேர்ட்டிப்ராவுக்கும் நடுவில் அந்த வயர் மாதிரி இருக்கிறதுலாம் வெளியே வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யும், டிஸ்க் மாதிரி வந்து இருக்கும். இந்த டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு குருத்தெலும்பால் பண்ணப்பட்டது, நீர்த்துவம் உள்ளது. ஒரு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சளிச்சவு மாதிரி வந்து இருக்கும்.
இப்போ என்ன அப்படின்னா குறிப்பாக பெண்கள்ங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 35க்கு மேலே ஆகும் பொழுது நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நார்மலாகவே நமக்கு என்ன அப்படின்னா நம்ம உணவில் கால்சியத்தை அவ்வளோவா நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. வெறும் மாவுச்சத்தாக தான் சாப்பிட்றோம். கால்சியத்துக்குரிய உணவு அவ்வளோவா எடுக்காத பொழுது இல்லை வேறு ஏதாவது காரணங்களால் நம்ம உடம்புல கால்சியம் கம்மியாகுது, ரத்தத்தில் கால்சியம் கம்மியாகுதுன்னா நம்முடைய எலும்புகளில் இருந்து தான் நமக்கு கால்சியம் கிடைக்கும். முன்னாடி மாதிரி நம்ம பெருசாக தூக்கி அந்த மாதிரி வேலை இல்லை வெளியில் இப்போ நடக்காதவங்கன்னா இந்த மூட்டு வலி அதெல்லாம் தொடவலியெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ மெயின் விஷயம் நம்ம முதுகு தண்டுவடம் எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நம்ம உட்காரணும், எந்திரிக்கணும், படுக்கணும் அப்படின்னா எதற்கானாலும் இந்த முதுகு தண்டுவடம் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அவ்வளோ நீர் குடிக்காத பொழுது இந்த மாதிரி காரணங்களால் அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் நழுவும் பொழுது என்ன ஆகும்னா எந்த பக்கம் அது அதிகமாக நழுவி இதாக கம்ப்ரஸ் பண்ணுதோ அந்த பக்கம் வர நர்வை கம்ப்ரஸ் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வலது பக்கமோ இடது பக்கமோ அதிகமாக அழுத்தத்தை வந்து கொடுத்து அங்கே உணர்ச்சி இல்லாமல் ஃபஸ்ட்டு வலி இருக்கும். இடுப்பு பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடு வந்து அப்படியே சைடில் வந்து முட்டிலேருந்து பின்பக்கம் வந்து வலி வந்து போகும். ஆனால் அதையும் நம்ம சரியாக இது பண்ணலைன்னா ஒரு மதமதப்பு இருக்கும், சில பேருக்கு வந்து எரிச்சல் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன அப்படின்னா மேஜராக வந்து சயாட்டிக் நர்வ் தான் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதில் சரி செய்யணும் அப்படின்னா இது ஒரு அலைன்மெண்ட் வந்து மாறிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல் கட்ட சிகிச்சையாக வந்து இந்த மதமதப்பு இருக்கக்கூடாது தொடர்ந்து. ஏன்னா ஒரு நரம்பானது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அதை புதுப்பிக்க முடியாது. அப்போ நரம்பை புதுப்பிக்கும் வகையில் மருந்துகளும் உணவுகளும் எடுக்கும் பொழுது இந்த வலி, மதமதப்பு, எரிச்சல் இதெல்லாம் சரியாகும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் மாறி இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இதாக இருக்குது அப்படின்னா இங்கே அறுவை சிகிச்சை நம்ம பண்ண முடியாது. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அதன் பின்னாடி நம்ம சில எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். அதை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு திருப்பி அது பொசிஷனில் உட்காரும். ஆனால் நம்ம வேலைகள் செய்யும் பொழுது கடினமாக தூக்குறது அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா திருப்பி அதே மாதிரி பண்ணோம்னா இல்லை ஒரு பக்கமே வெயிட் போட்டோம்னா ஒரு பக்கமாக இழுத்து கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்து அது வரும். அதே மாதிரி இந்த வலி வேதனை இருக்காது. ஆனால் ஒரு சில எக்ஸசைஸை நம்ம லைஃப் லாங் செஞ்சுட்டே இருக்கணும். டாக்டர் ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலுடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை வந்து தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதையல்லாது பிற மாவட்டங்களையும் நம்ம மருத்துவமனையோட கிளைகள் வந்து இருக்குது. திருச்சி, மதுரை, கோவை மற்றும் பாண்டிச்சேரி போன்ற இடங்கள் இருக்குது. யூஸ்வலாக அங்கே விசிட் பண்ணுவேன். அந்த வகையில் வந்து வரும் 6ஆம் தேதி வந்து நம்ம கோவையில் நமது மருத்துவமனைக்கு நான் விசிட் பண்ணுறேன். ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வரும்பொழுது உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சென்னையிலேருந்து ராதிகா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 46. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம் ராதிகா. மேம் எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாக்கா அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. சாப்பாடு வந்து பசிச்சு சாப்பிட்ற மாதிரியே இல்லை. பசி எடுக்குதா? பசி எடுக்குது, ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஓகே. இது எவ்வளோ காலமாக இருக்கு? அப்பப்போ வரும். அதுக்கப்புறம் சுடு தண்ணி எதனா கஷாயம் அந்த மாதிரி குடிப்பேன். ஓகே. நான் கொஞ்சம் அந்த விரதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. நான் டாக்டர் ஏற்கனவே பார்ப்பேன் மேம், எப்பயாச்சும் போய் பார்த்துட்டு வருவேன். லேடி டாக்டர் பார்ப்பேன். ஓகே. அவங்க வந்து நீங்க இந்த விரதெல்லாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா அது ஜீரண மண்டலத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நான் உட்காந்து பட்டன் தைக்கிற வேலை செய்யறேன் மேம் நானு. ஓகே. மலச்சிக்கல் இருக்கா? இல்ல மேம், நான் தினமும் காலையில போயிடுவேன். நான் காலைல எந்திரிச்சோடனே மோஷன் போயிடுறீங்க, தூக்கம் நல்லா இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. எந்திரிச்ச உடனே போக மாட்டேன், தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போவேன். ஒரு மாதத்துல எத்தனை நாட்கள் விரதம் இருப்பீங்க? ஒரு 3 நாள் 4 நாள் மேம், ரொம்ப இருக்க மாட்டேன். 3 நாள்னா அதாவது ஒரு கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி இருப்பீங்க? ஆமா, பிரதோஷம், கிருத்திகை இல்லைன்னா வந்து காலையில சாப்பிடாம மத்தியானம் சாப்பிட்டுருவேன். காலையில சாப்பிட மாட்டீங்க? காலையில என்ன எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவீங்க? டீ காஃபி குடிப்பேன் மேம். அது விரதமா? சரி, ஓகே. டீ காஃபி குடிப்பீங்க. அப்புறம் பிரதோஷம்னாக்கா ஏதாச்சும் பால் இல்ல டீ காஃபி காலையில? ஆமா. ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் மேம் சாப்பிடுவேன். மதியம் சாப்பிடுவேன்னு சொன்னீங்களே?
மதியம் வந்துட்டு அதுதான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இந்த கிருத்திகை அமாவாசைனா வந்து காலையில சாமி கும்பிட முடியாது இல்லைங்களா, அதனால மதியானமா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவேன். இடைப்பட்ட நேரத்துல என்ன சாப்பிடுவீங்க? அந்த சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சுக்குவீங்க? ஆமா ஆமா ஆமா, ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொய்யா பழம் அந்த மாதிரி இருந்தா சாப்பிடுவேன் மேடம், வாழைப்பழம் அந்த மாதிரி இருந்தா சாப்பிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் விரதம் முடிக்கிறப்ப என்ன சாப்பிடுவீங்க? சாப்பாடு தான் மேடம், சாப்பாடு தான் சாப்பிடுவேன். சாதம், சாம்பார், குழம்பு, கீரை அந்த மாதிரி சாப்பிடுவோம் மேடம். இது எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? விரதம் ஒரு 5 மணிக்கு விடுவீங்களா, 6 மணிக்கு விடுவீங்களா? 6 மணிக்கு. அப்புறம் இரவு அது டிஃபன் சாப்பிடுவேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, டிஃபன் வேற நைட் சாப்பிடுவீங்க. இந்த இதில் எங்கே நீங்கள் ஃபாஸ்டிங் எதிர்க்கீங்க? ஆக்சுவலாக ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விரதம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது கேலோரிஸாக உணவு போகக்கூடாது, கலோரிகள் போகக்கூடாது, புரியுதா? அதுதான் விரதம். ஸோ அந்த நேரத்தில் தான் உங்கள் வயிறு வந்து பட்னியாக கிடக்கும். இன்றைக்கி பொது வழக்கில் சொல்கிற மாதிரி பட்னியாக கிடந்தோம், ஒன்றுமே நமக்கு கிடைக்கல, வயிறு அல்சராக இருக்குன்னு. ஸோ நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க, காஃபி டீ ரெண்டுலேயும் பால் இருக்குது, சக்கரை போட்டு தானே குடிக்கிறீங்க, சக்கரை போட்டு குடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு கேலோரி கிடைக்குது, உங்களுக்கு சுகர் கிடைக்குது. ஸோ விரதம் கிடையாது. இடையில பழம் சாப்பிட்றீங்க, இடையில காஃபி டீ சாப்பிட்றீங்க, ஈவினிங் வந்து விரதம் முடிக்கிறப்போ ஒரு உணவு எடுக்கிறீங்க, அப்புறம் இரவு ஒரு டிஃபன் எடுக்கிறீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அல்சராக, அதாவது நான் அல்சர்னா சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் வரணுங்கிறது நான் சொல்லலை, பட் பொது வழக்கில் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இங்கே எங்கே உங்கள் வயிறு பட்டினி கிடந்தது? இல்லை இல்லை சொல்லுங்க மேம். இல்லை இல்லை இல்லைம்மா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை இல்லை, ஏதோ ஒன்று போயிட்டு தானே இருக்கு. அதே மாதிரி நீங்கள் 2 வேளை உணவும் எடுக்கிறீங்க, லஞ்சும் எடுக்கிறீங்க, நைட்டு டின்னரும் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் கிடையவே கிடையாது, விரதம் கிடையாது. நம்ம எந்த முறை விரதம் எடுத்தாலும் ஆக்சுவலாக விரதம் ஃபாஸ்டிங் அப்படின்னா நமக்கு கலோரியாக உணவு எடுக்கக்கூடாது. தண்ணீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், மோர் வெண்ணெய் நீக்கிய மோர், இல்லை நல்லா சிலிப்பிட்டு, மோஸ்ட் ப்ராப்ளி வெண்ணெய் நீக்கிய மோர், அதில் உப்பு சேர்க்கணும் ஃபாஸ்டிங் அப்போ. அதாவது நம்ம ரிலீஜியஸாக பார்க்குறப்ப சேர்க்க மாட்டோம், பட் யூஸ்வலாக நம்ம டீஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது. நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவாங்க, சோடியம் பொட்டாசியம், அதெல்லாம் வந்து சீராக இருக்கணும். எதற்காக நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து விரதம் இருந்ததுனால உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலை, விரதம் முறைன்னு தவறாக இருந்தது தான் இதற்குரிய காரணம். நான் ஃபர்தராக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கமா. இன்றைக்கி அந்த சகோதரி சொன்னது வந்து நம்மிடம் வந்து நம்ம பலரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து பசி எடுக்கிற அளவுக்கு நான் சாப்பிட முடியவில்லை, என்னால் போதுமான அளவு சாப்பிட முடியல. அது பசியா அப்படின்னா, பசி எடுக்குதானா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொய் பசி அப்படிங்கிறது இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளே ஒரு இது பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நமக்கு பசி எடுக்குது அப்படின்னு மாதிரி கபகபங்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை ஒரு எனர்ஜி லெவல் லோவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளை என்ன புரிஞ்சுக்கோன்னா, நம்ம சுகர் லோவாகுது, சுகர் இல்லாதவங்க கூட நமக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், சாப்பிட ஆரம்பிப்போம். பட் அது கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணால், நல்லா ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணீர் வந்து குடிக்கணும். ஸோ தண்ணீர் குடித்த பிறகும் நமக்கு திருப்பி அந்த பசி அதே டெண்டன்சி இருந்தது அப்படின்னா அது பசி, அப்படி இல்லைன்னா அது பசி கிடையாது. நமக்கு அதுக்கு மேலே இது விடலை அப்படின்னா நம்ம உடம்பு என்ன காமிக்குது அப்படின்னா, நமக்கு செரிமானம் அப்படிங்கிறது வந்து சரியில்லை, உங்களுக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் காமிக்குது. அடுத்து 3வது விஷயம் அந்த சகோதரி சொன்னது என்ன அப்படின்னா, மருத்துவரிடம் போனேன், நான் ரொம்ப விரதங்கள் இருக்கிறேன், விரதங்கள் மாதத்தில் 4 நாட்கள் விரதங்கள் இருக்கிறேன், ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டினி பெருமருந்து. ஆயுர்வேத மருத்துவத்திலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லங்கனம் பரம ஔஷதம், பெரிய மருந்து அப்படிங்கிறனால. ஸோ அது நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக 2016வது வருடம் நோபல் பிரைஸ் மருத்துவத்திற்கு எதற்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபாஸ்டிங்காக தான் கொடுத்தாங்க. இந்த ஃபாஸ்டிங் நம்ம இருக்கிறதுனால, விரத முறைகள் இருக்கிறதுனால நம்ம செல்களே பயங்கரமாக புதுப்பித்து கேன்சர் போன்ற நோய்கள்லேருந்து கூட நம்மளை வெளிவருவதற்கும் வராமல் தடுப்பதற்கும், மரபணு ரீதியாக இருக்கக்கூடிய பல நோய்கள் வழக்கொழிந்து போவதற்கும் இந்த ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருட காலம் 8 வருட காலமாக வந்து நானே ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த உணவும் எப்படின்னா, நம்ம நல்ல காரமாக மிளகாய் தூள் நல்ல காரசாரமாக அந்த மாதிரி சாப்பிடும். ஸோ அல்சர் அந்த மாதிரி விஷயம், செரிமானம் போன்ற பிரச்சனைகள் வருவது கிடையாது. ஸோ அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னதும் சரி,
இன்றைய ஆராய்ச்சி தரவுகளும் ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருப்பதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த சகோதரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த விரதத்துக்குரிய இதே வந்து நம்மளை கிளென்ஸ் பண்ணுறது தான். எந்த மார்க்கமாக இருந்தாலும் நம்ம உடம்ப நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறோங்கிறதுக்காக தான். இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, விரதம் இருக்கும் பொழுது பால், அதில் காஃபி தூளோ இல்லை டீ தூளோ போட்டு வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த ஒரு எம்டி ஸ்டமக்கில். ஃபஸ்ட்டு பால் அப்படிங்கிறப்ப அந்த என்சைம் வந்து செரிமானத்திற்குரியது ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்காது. ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு 3-4 வயது வரைக்கும் தான் இருக்கும். போக போக அது வந்து வழக்கொழிந்து போயிடும். அதே இது நம்ம பால், மோர், தயிர் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது ஃபர்மெண்டேஷன் ஆகி நல்ல பாக்டீரியா இருக்கும், அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு பெருந்தப்பு. அப்போ ஸ்லோ பை ஸ்லோ நம்ம செரிமானம் பாதிக்க வந்து படும். அடுத்தது காஃபி, டீ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா கஃபின் இருக்குது. காஃபி, டீ ஒரு மூலிகையாக எடுத்துக்கலாமே தவிர உணவாக வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அதிகமான கஃபீனும் என்ன பண்ணுன்னா நம்ம செரிமான மண்டலத்திற்கு இருக்கும். ஸோ அங்கே ஒரு இது பண்ணுறோம். இதையே பண்ணிட்டு என்னென்னா நம்ம அந்த உணவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பசிக்குது, திருப்பி நான் கொய்யா சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி வந்துகிட்டே இருக்குது, அந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட அந்த ஃபாஸ்டிங் வந்து முறை சீராக இல்லை, இன்சுலின் ஸ்பைக்காக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வரும் பொழுது நம்மளோட பித்த நீர் சுரப்பு சீராக இருக்காது, வயிற்றில் ஆசிட் செக்ரிஷனும் சீராக வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலன்னா உள்ள கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற விஷயங்களை இது பண்ணும். இன்ஃப்ளமேஷன் ஆகும் பொழுது நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம், பசி இல்லாத ஒரு உணவு எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அந்த இடத்துல ஆசிட் செக்ரிஷன் வந்து இருக்காது. ஏன்னா பசிங்கிறது முழுமையாக இல்லை. அப்போ ஒழுங்காக செரிமானமாகாத உணவு அதிக நேரம் வயிற்றில் தங்கும் பொழுது, முன்னாடி தங்கியிருந்த உணவு இருக்கும் பொழுது அந்த புளிப்பேறும் பொழுது அதிலிருந்து எப்படி மாவு புளிச்சது மேலே வர்றப்ப உப்பி வருதோ அதே மாதிரி கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். நம்மளால் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி வயிறு வந்து ஒரு சொல்லுவாங்க கட்டை போட்ட மாதிரி இருக்குது, மந்தம் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் முடித்து ஒரு ப்ராப்பரானது இல்லாமல், ஏன்னா பழங்கள் அப்படி இப்படின்னு இவங்க இது எடுக்கும் பொழுது உணவு எடுக்கும் பொழுது அதுவும் டைஜஷன் ஆகாது, இரவு உணவும் எடுக்கலை. அப்போ அந்த ஃபாஸ்டிங்க்குரிய பயன் கிடையாது, அதாவது உடல் ரீதியாக நமக்கு அந்த பயனும் கிடையாது, நம்ம உணவு முறையும் சீராயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சகோதரி, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத இப்போ சரி பண்ண திரிபுலாச்சுரணம், உணவு ரீதியாக மைல்டாக அல்சரேஷன்ஸோ இல்லை எரித்திமா இந்த மாதிரி ஏதாவது குடல்லையோ வயிற்றுலையோ ஃபார்ம் ஆகிருக்கும், அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீராகார கஞ்சி இதை எடுங்க. இதை ஒரு 2 months எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி உணவு ஃபாஸ்டிங் வந்து இருங்க. என்ன இதுக்காக நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் அந்த ஃபாஸ்டிங் டயத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, இல்லை தண்ணீரில் வந்து லெமன் கொஞ்சம் உப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க, மோர் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு என்ன உணவு எடுக்கிறீங்களோ அந்த விரதம் முடிக்கும் பொழுது ஒரு 6:30 மணிக்கு முன்னாடி அந்த உணவை எடுத்துக்கோங்க. அந்த விரதம் முடிப்பதற்கு முன்னாடி என்னென்னா ஏதாவது கொஞ்சம் மோர் மாதிரி குடிச்சிட்டு எடுங்க, இல்லை ஆப்பிள் சிடர் வினிகர் குடிக்கலாம், பட் உங்களுக்கு புரியாததுனால அது வேண்டாம், நீங்கள் மோர் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. முதல் எடுக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா யூஸ்வலாக தயிர் சாதம் அந்த மாதிரி வந்து எடுக்கணும். அதனால தான் இந்த மோஸ்ட் ப்ராப்ளி இந்த அமாவாசை முடிந்து இல்லை நம்ம சொல்கிற நிறைய நோன்பு முடிந்து மறுநாள் வந்து காலையில் அந்த கீரைகள் சாப்பிட சொல்லக்கூடியதோ இல்லை நெல்லிக்காய் சாப்பிட சொல்லக்கூடியதோ என்ன அப்படின்னா அதை தாழ்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு எண்டில் வந்து என்ன அப்படின்னா எண்டுலேயும் கொஞ்சம் தயிர் சாதம் ரொம்ப காரமாக இல்லாமல் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். அதோட உணவு முடிச்சுட்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு திரிபுலாச்சூர்ணம் சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்காது, எந்த நோயும் வராது. நன்றி. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலாக நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க, எல்லாருக்குமே இது புரிகிற மாதிரி. நிறைய பேர் வந்து விரதம் இருக்காங்க, அது எப்படி இருக்கணுன்ற விஷயத்த ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி சிறுநீரக செயலிழப்புக்கான இந்த ஆரம்ப கட்ட நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. பீரியாடிக்கலாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுனால ஒன்றும் தவறில்லை. ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் ஏதாவது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குமே அது வந்து, ஏன்னா இதில் நம்ம பிளட் செக் பண்ண போகிறதில்ல, வெறும் யூரின் தான், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர், மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.